இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு மாய குகை அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை சுற்றி நிறைய மாய வலைகள் வந்து பின்னி வச்சுட்டு அது மாதிரியே ஒரிஜினல் மாதிரியே ஃபேக்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதும். ஸோ என்ன பண்ணுன்னா அந்த பிரீமியம் வந்து உங்களை கூப்பிடும். நான் வந்து 10 ரூபாயில் இருக்கேன், 20 ருபீஸில் இருக்கேன், வெறும் 2 ருபீஸில் இருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு வெறும் 5000 வச்சுருக்கவங்க கூட, ஒரு 10,000 வச்சுருக்கவங்க கூட மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து 1 லாட் 2 லாட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல் கேபிட்டலுக்கு நிறைய லாட்ஸை போட்டு ஸோ மார்க்கெட் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போகும்பொழுது அதுக்கு ஹெவி லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேவை வந்து ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்காம, ஸோ நார்மலாக ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, எவ்வளோ டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி டேவும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ மார்னிங்கே ஒரு ட்ரேடை முடிச்சிட்டிங்கன்னா டிசிப்ளினாக என்ன பண்ணுங்கன்னா மார்க்கெட்டை விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயம். நீங்கள் ப்ராஃபிட்டே இன்றைக்கி டேயில் பண்ணியிருந்தீங்களாலும் அதுவும் வந்து ஒரு மாயை தான். ஏன்னா இன்றைக்கி பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீடினஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அடுத்தது டேஸில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி டபுள் மடங்காக வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இழந்துடுவீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து தூண்டிவிடும். ஸோ இன்றைக்கி வரக்கூடிய பிக் ப்ராஃபிட்டையும் நீங்கள் நம்பாதீங்க. ஸோ அந்த பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்பாதீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஒரு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் போதும், அதோட போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.